So, good afternoon, students. Welcome to my YouTube channel Learn with Indra Lakshmi. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 5 என்சிஆர்டி இங்கிலீஷோட ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ஐஸ்கிரீம் மேன் அப்படிங்கிற போயமோட எக்ஸசைசஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸசைசஸ் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ சொல்யூஷன் வந்து நான் இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறேன், ஆன்சர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த போயம் வந்து ரேஷல் ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு போயட்டஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இந்த போயமோட கீவேர்ட்ஸ், அதாவது நியூ வேர்ட்ஸ் அண்ட் தேர் மீனிங்ஸ், அப்புறம் இந்த போயமோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் வீடியோவை வந்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீடிங் இஸ் ஃபன் இருக்கும். ரீடிங் இஸ் ஃபன் ஆக்சுவலி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, டேரெக்டாக கொஷின் ஆன்சர்ஸ்னே சொல்லலாம். ரீடிங் இஸ் ஃபன் தான் இந்த எக்ஸசைஸோட டைட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் விச் சீசன் இஸ் ஐஸ்கிரீம் பாப்புலர், ரைட்? ஸோ இன் விச் சீசன் இஸ் ஐஸ்கிரீம் பாப்புலர்? ஐஸ்கிரீம் எந்த சீசனில் பாப்புலராக இருக்கும்? சம்மர் சீசனில். ஸோ சொல்யூஷன் என்னென்னு எழுதணும்னா, ஐஸ்கிரீம் இஸ் பாப்புலர் இன் சம்மர் சீசன். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹூ ஃபீல்ஸ் ஜாய்ஃபுல் ஆன் சீயிங் தி ஐஸ்கிரீம் மேன்? சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் ஃபீல் ஜாய்ஃபுல் ஆன் சீயிங் தி ஐஸ்கிரீம் மேன். இந்த போயமில் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன், அதாவது நிறைய குட்டி பசங்க வந்து அந்த ஐஸ்கிரீம் மேனை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அதனால தான் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதியிருக்கோம். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, நேம் த டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் த ஐஸ்கிரீம் மேன் ஹேஸ் இன் ஹிஸ் கார்ட். ஸோ இதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா, chocolate and strawberry are the different flavors of ice cream that the ice cream man has in his cart. இந்த போயமில் பார்த்தீங்கன்னா வெனிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற 3 ஃப்ளேவர்ஸை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்யூஷனில் வந்து, அதாவது ஆன்சரில் வந்து நான் வெனிலா, சாக்லேட் அண்ட் ஸ்ட்ராபெரி மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீமோட ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த 3 மட்டும்தான் போயமில் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த 2 திங்ஸ் தட் த ஐஸ்கிரீம் மேன் இஸ் செல்லிங்? என்ன 2 விஷயத்தை வந்து ஐஸ்கிரீம் மேன் வந்து விற்கிறான்? த ஐஸ்கிரீம் மேன் இஸ் செல்லிங் ஐஸ்கிரீம் அண்ட் கோல்ட் ட்ரிங்க்ஸ். பாட்டில்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபஸி ஃபிஸ் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும், நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா. ஸோ ஃபாஸி ஃபிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஃபிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோல்ட் ட்ரிங்க்ஸை வந்து குறிக்குது. ஸோ த ஆன்சர், அதாவது த சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஐஸ்கிரீம் மேன் இஸ் செல்லிங் ஐஸ்கிரீம் அண்ட் கோல்ட் ட்ரிங்க்ஸ். ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி ஐஸ்கிரீம் கார்ட் கம்பேர் டு இன் தி போயம்? ஸோ ஐஸ்கிரீம் கார்ட் வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. போயமில் எது கூட ஐஸ்கிரீம் கார்ட்டை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, த ஐஸ்கிரீம் கார்ட் இஸ் கம்பேர்ட் டு அ ஃப்ளவர் பெட், அதாவது ஃப்ளவர் பெட் ஆஃப் ரோசஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. எது? ஐஸ்கிரீம் கார்ட்டை. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4 and 5 வந்து லெட்ஸ் ரைட் அப்படின்னு செகண்ட் எக்ஸசைஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹேவிங் அன் ஐஸ்கிரீம் ஆன் அ ஹாட் சம்மர் டே இஸ் எக்ஸைட்டிங் அண்ட் என்ஜாயபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பேஸ் பண்ணி 3 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அபவுட் சம் ஆஃப் தி எக்ஸைட்டிங் அண்ட் என்ஜாயபிள் திங்ஸ் that one can do in the winter season. சம்மர் சீசனாகவே ஹாட்டாக இருக்கும், சூடாக இருக்கும். ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம். பட் வின்டர் சீசனில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே என்ஜாய் பண்ணி ஜாலியாக பண்ணுற விஷயம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் சில விஷயத்தை வந்து நான் இங்கே ஆன்சரில் சொல்யூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிளேயிங் இன் தி வார்ம்த் ஆஃப் தி சன், அதாவது வின்டர் சீசன்லேயும் சம்டைம்ஸ் சூரிய வெளிச்சம் வரும்.
அப்படி வரும்போது அந்த மாதிரி சன்னி டைமில் வந்து விளையாடுறது. நெக்ஸ்ட்டு ஈட்டிங் கிரவுண்ட்நட்ஸ், பாப்கார்ன் எக்ஸெட்ரா. ஸோ பாப்கார்ன், கிரவுண்ட்நட்ஸ் இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றது. அப்புறம் ட்ரிங்கிங் டீ, காஃபி அண்ட் மில்க். ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது. சம்மர் சீசனில் வந்து நம்ம கோல்ட் ட்ரிங்க்ஸ் குடிப்போம், ஃப்ரெஷ் ஜூஸஸ் குடிப்போம். வேறஸ் வின்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஹாட்டாக இருக்கணும்னு, நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹாட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால் டீ, காஃபி அண்ட் மில்க் வந்து நம்ம குடிப்போம். அதனால் 3 பாயிண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ question 2 பார்த்தீங்கன்னா, list as many summer activities as you can. ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிளேயிங் அவுட்டோர் கேம்ஸ், வாட்சிங் டிவி, அப்படி இல்லைனா வாட்சிங் டெலிவிஷன் அப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். 3 வந்து ஃப்ளையிங் கைட்ஸ், அப்புறம் ஸ்விம்மிங் இன் பூல்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், ஸ்விம் பண்ணுறது, சைக்கிளிங், ஸ்கிப்பிங், ட்ரெக்கிங். ஸோ இந்த 7 ஆக்டிவிட்டீஸுமே நம்ம மோஸ்ட்லி சம்மர் ஆக்டிவிட்டீஸாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ question 3 பார்த்தீங்கன்னா, now group these activities into indoor and outdoor activities அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 7 சம்மர் ஆக்டிவிட்டீஸ் வந்து question 2ல் சொல்யூஷனாக கொடுத்துருக்கேன் இல்லையா, ஆன்சர் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த 7ல் எது அவுட்டோர் ஆக்டிவிட்டி அண்ட் எது இன்டோர் ஆக்டிவிட்டி, எது வெளியே விளையாடுறது, எது உள்ளே வீட்டுக்குள்ளேயே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளேயிங் அவுட்டோர் கேம்ஸ்னாவே நம்ம வெளியே தான் விளையாடுவோம், அதனால் அது அவுட்டோர் ஆக்டிவிட்டி. வாட்சிங் டிவிக்கு வந்து கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அன் இன்டோர் ஆக்டிவிட்டி. ஃப்ளையிங் கைட்ஸ் அதுவும் ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி. ஸ்விம்மிங் இன் பூல்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் அது வந்து ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி. ஸ்விம்மிங் பூல்லாம் வெளியே தான் இருக்கும், வீட்டுக்கு வெளியே தான் கட்டியிருப்போம். சைக்கிளிங் வந்து நம்ம மோஸ்ட்லி பார்க்ஸ் அந்த மாதிரி ஏரியாவில் தான், அப்படி இல்லைனா ரோட்டில் தான் சைக்கிள் ஓட்டுவோம். ஸோ சைக்கிளிங் இஸ் ஆல்சோ அன் அவுட்டோர் ஆக்டிவிட்டி. ஸ்கிப்பிங் வந்து அவுட்டோர்னு சொல்ல முடியாது, இன்டோர்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயும் ஸ்கிப் பண்ணுவோம், வெளியே பார்க்லேயும் ஸ்கிப்பிங் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டி ரெண்டுலேயுமே வரும் அது, அதனால தான் நான் இன்டோர் அண்ட் அவுட்டோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ 7th பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்கிறது மலை ஏறுறதா கூட இருக்கலாம், இல்லை ஆனால் மோஸ்ட்லி ட்ரெக்கிங்கிறது இன்டோர் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒன்றும் ட்ரெக்கிங் போக மாட்டோம் இல்லையா. ஸோ ட்ரெக்கிங் இஸ் அன் அவுட்டோர் ஆக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5ல் சே அலவுட் அப்படிங்கிற அடுத்த எக்ஸசைஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் தி வேர்ட்ஸ் வேர் யூ கெட் அ சவுண்ட். அந்த இசட் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்னா இஸ் அப்படின்னு வரும். அதாவது ஹனிபீஸ் கத்தும் இல்லையா, அந்த சத்தம். 1 is done for you. இந்த ஹனிபீஸ் வந்து ஆல்ரெடி புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணி சர்க்கிள் பண்ணி வச்சுருப்பாங்க, மற்ற எதுவுமே சர்க்கிள் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ மற்ற வேர்ட்ஸை வந்து எது இஸ் அப்படிங்கிற சவுண்டு கொடுக்குது அப்படின்னு நீங்கள் சத்தமாக லவுடாக சொல்லி பார்த்து சே பண்ணி, அதாவது சேனா சொல்கிறது. ஸோ சே அலவுட், ஒரு வார்த்தையும் ஒரு வேர்டையும் நீங்கள் சத்தமாக சொல்லணும். ப்ரைஸ், இது சத்தம் தான் கேட்குது, அந்த சத்தம் வரல. ஸோ ப்ரைஸ். ஸோ அதனால தான் நான் ப்ரைஸை வந்து என்சர்க்கிள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மேஸ், ஃபேஸ் அப்படி வராது, ரைஸும் வராது. பிளேஸ், ஃபிஸ், லேசி அப்படிங்கிற வார்த்தை ஆக்சுவலி அதில் வந்து சத்தம் தான் வருது, சத்தம் தான் வருது, இசட்டோட சத்தம் வரல, அப்படின்னு ஹனிபீ சத்தம் வரல. பிஸி அப்படின்னு சொல்ல மாட்டோம், பிஸி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால தான் நான் அதையும் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ரெய்ஸ். ஸோ இங்கேயும் இஸ் அப்படின்னு ஹனிபீஸோட அந்த இஸ் அப்படிங்கிற வர சத்தம் தான் வருது. அதே மாதிரி ரேஸ், ஏஸ், சேஸ், தீஸ், ஃப்ராஸ்டி. ஸோ இப்போ நான் என்சர்க்கிள் பண்ண எல்லாமே நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிச்சேன், உங்களுக்கு நான் சொல்லியும் காமிச்சேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6ல் லெட்ஸ் லிசன் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் இருக்கும்.
அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, லிசன் அண்ட் டெல் த சவுண்ட்ஸ் தட் தீஸ் வேர்ட்ஸ் இன் தி போம் ப்ரொடியூஸ். அது போயம் அப்படி கிடையாது, போம் அப்படின்னு தான் ப்ரனன்ஸ் பண்ணும். ஸோ போம் ப்ரொடியூஸ். கேன் யூ மேக் தீஸ் சவுண்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, காட்டோட சத்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிங்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டு, ட்ரிங்க்ஸோட சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஸ் அப்படின்னா ஸ்லர்ப். ஸ்லர்ப்னால் நம்ம அப்படியே உறிஞ்சு குடிப்போம் இல்லையா, அப்படின்னா அப்படி இல்லைன்னா ஒரு டக்குன்னு மொடக்குன்னு டக்குன்னு ஸ்வாலோ பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பேர் ஸ்லர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியறதுனால தான் அந்த சவுண்ட் இருக்குது. ஸோ ஆன்சர் என்னென்னா எஸ், வி கேன் மேக் தீஸ் சவுண்ட்ஸ். அதுலேயே செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் லிசனில் செகண்ட் கொஷின், வாட் ஆர் சம் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் யூ கேன் ஹியர் வென் த ஐஸ்கிரீம் மேன் கம்ஸ்? ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வரும் ஐஸ்கிரீம் மேன் வந்தாங்கன்னா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐஸ்கிரீம் மேனோட வண்டியில் இருக்கிற பெல்லோட சத்தம். ஐ ஹியர் சவுண்ட் ஆஃப் ரிங்கிங் அ பெல். ஓகே. செகண்ட் பார்த்திங்கன்னா, ஐ ஹியர் ஐஸ்கிரீம் மேன்ஸ் க்ரைஸ் லவுட்லி. இங்கே பார்த்திங்கன்னா, குஷியில் நிறைய சில்ட்ரன் ஐஸ்கிரீம் மேன் சுற்றி நின்றுவாங்க வாங்க வரும்போது. ஸோ அதனால் அவன் சந்தோஷத்தில் அழுகிறான். ப்ளீஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. தேர்டு பார்த்திங்கன்னா, ஐ ஹியர் த ஜாய்ஃபுல் ஷவுட்டிங் ஆஃப் த சில்ட்ரன். ஸோ ஐஸ்கிரீம் மேனை வந்த சந்தோஷத்தில் நிறைய குட்டீஸ் சத்தமாக சந்தோஷத்தில் கத்துற சத்தம். ஸோ 3 சத்தம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு, ஐ ஹியர் சவுண்ட் ஆஃப் அ ரிங்கிங் ஆஃப் அ பெல். ஐ ஹியர் ஐஸ்கிரீம் மேன்ஸ் க்ரைஸ் லவுட்லி. ஐ ஹியர் த ஜாய்ஃபுல் ஷவுட்டிங் ஆஃப் தி சில்ட்ரன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த சாப்டரோட ரிமைனிங் எக்ஸசைஸ், அது ஆக்சுவலி ரிமைனிங் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா கிராமரில் வரும், செகண்ட் பார்ட் ஆஃப் தி கிராமர். ஸோ அது செப்பரேட் வீடியோவாக போடுறேன். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. அண்ட் டெஃபினெட்லி இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஷேர் பண்ணிடுறேன். செக் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.